வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, மீண்டும் நம்முடன் தலைமை பண்பை பற்றி பேச இணைகிறார் நமது தொடர் விருந்தினர், அன்புக்குரிய மரியாதைக்குரிய இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள். வருக வருக என்று வரவேற்று. வணக்கம். சென்ற முறை நீங்கள் பதிவு செய்ததை எங்கள் நேயர்கள் பலர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து மிக மிக அருமையாக இருக்குது இந்த நிகழ்வுகள், ஐயா மூலம் செய்யறத விட்டுடாமல் செய்யுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஆண்டவன் அருளால் ரொம்ப பல முறை தொடர்ந்து நல்ல கருத்துக்களை நம் வணிக சமுதாயத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி தலைமை பண்புகளில் தொடருவோம். போன முறை வள்ளுவர் சொன்ன ஒரு 4 அம்சங்கள் எடுத்தோம். 4 கூறுகள் தலைமை பண்புக்கு: அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். இதில் பஞ்சமே இல்லாமல் இருக்கணும், அது இயல்பாக்கிக்கணும். அவன்தான் ஒரு லீடர், தலைமை பண்பு உடையவன். இயல்பாக்கிக்கணும், எதுவும் இயல்பாக்கிக்கலாம். செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியன எய்தலாம். பாரதியார் சொல்றார். என்னையா நான் எங்கேந்தியா தவம் பண்றதுன்னா, அதுக்கு ஒரு வழி சொல்ற. வையகத்தில் அன்பிற்சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்புங்கிறார். யார் அன்பை வளர்த்துக் கொள்கிறானோ அவனுக்கு இன்பம் தானாகவே வந்து சேரும், மகிழ்ச்சி ஆனந்தம் தானாகவே வந்து சேருங்கிறார். அதே மாதிரி நம்ம பழகி பழகி சில இயல்புகளை வளர்த்து கொண்டால், அவை சில பண்புகளை வளர்த்து கொண்டால் அந்த பண்புகள் இயல்பாகும்னு வள்ளுவர் சொன்னார். தலைமை பண்புக்கு அப்படி பார்க்குறோம். இதில் இன்னொன்று சொல்றார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, அம்மூன்றும். முதல்ல ஒரு 4 சொன்னார், இப்போ ஒரு 3 சொல்றார். அடுத்த குறள் கல்வி, துணிவுடைமை. அங்க அஞ்சாமை, ஈகை, அறிவுன்னாரு. அறிவு இன்டெலிஜென்ஸ். கல்வி எஜுகேஷன், நாலேஜ். ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ப்ரைவேட்டாக தாராளமாக படிச்சுக்கலாம் எல்லாம். எனக்கு சில நண்பர்கள் உண்டு, அவங்க கல்லூரிக்கு சென்றதில்லை, ஆனால் அவங்க ரொம்ப பெக்யூலியர் ஹேபிட் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. கல்லூரியில் பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி ஒரிஜினல் படிச்சிருவாங்க. ஸோ அவங்க கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அவங்க பார்த்தா கேட்டால் படிக்கலன்னு ஒரு 4 மழை வேட்டி கட்டிட்டு சாதாரணமாக வருவாங்க. ஆனால் இங்கே இதெல்லாம் தனியாக ப்ரைவேட்டாக அவங்களே அதை படித்து தன்னுடைய அறிவை விருத்தி பண்ணிக்குவாங்க. ஏன்னா கல்வி என்பது, கற்பது என்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. அது இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அதுக்கு வசதிகள் இருக்குது. ஆமாம், எந்த செலவும் செய்யாமல் எதையும் கற்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இப்பொழுது தொழில்நுட்பத்தால் விளைஞ்சிருக்கு. ஸோ வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் த டிஸ்டன்ட் எஜுகேஷன். ஆமாம், அது டிஸ்டன்ட் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அது மாதிரி நினச்ச போதெல்லாம் நினச்ச விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ் கற்றுக்கொள்ளலாம், தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி இருக்கு. முதல்ல சொல்கிற பாருங்க, தூங்காமைங்கிறார். 2 பொருளுங்க அதுக்கு. தூங்காமைன்னு சோர்வடையாமை அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். சோர்வு தரக்கூடாது. ஒரு பயணத்தில் சோர்வு அடைதல் அது ரொம்ப கேவலம். நம்மளை இலக்கை நோக்கி செல்லும் பொழுது பயணத்தில் சோர்வு அடையக்கூடாது. அது மாதிரி அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டில் சொல்லுவார். நல்ல பொருளை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து கொண்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். என்ன அருமையான ஒரு பாட்டு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. நான் எழுதுவேன், சாலையில் களைப்பே இல்லை, கால்கள் களைத்தால் தொல்லை, மூலையிலிருந்து முடங்கிட வேண்டாம், முதலடி வைத்தால் புரியும். ஆமாம், முயன்றால் எதுவும் முடியும். சோர்வடையக்கூடாது. தூங்காமை முதல்ல, சோர்வடையாமை. நீங்கள் தூக்கம்னே பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் விசேஷம். ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறேன். சாணக்கியர் சந்திரகுப்தனை வளர்த்தார், மௌரியனை வளர்த்தார். ஃபுல் ட்ரைனிங் அவர் தான், ராஜரிஷி இவர் தான். அந்த ட்ரைனிங்கில் முக்கியமானது எது தெரியுமா? வேந்தன் என்பவன் பகலில் ஒருபோதும் தூங்கக்கூடாதுன்னு. இதை வள்ளலாருன்னு சொல்கிறாரு. அவர் ஆன்மீக பயிற்சியாளர்களுக்கு சொல்கிறாரு. சாணக்கியர் ஒரு மன்னவன் என்பவன் பகலில் உறங்கக்கூடாது, இரவில் ஒரே இடத்தில் உறங்கக்கூடாது, இரவில் 4 மணி நேரத்துக்கு மேல் உறங்கக்கூடாது. இதெல்லாம் சாணக்கியர் சொல்லியிருக்காரு. அப்படித்தான் வச்சார். சந்திரகுப்தர் பெரிய மாளிகையில் வாழ்ந்தவர் இல்லைங்க, செல்வ செழிப்பாத்தான் இருந்தார்.
ஒரே இடத்துல தூங்குறதுங்கிறது செக்யூரிட்டி ரிஸ்க். ஓகே. அதனால் ஒரே இடத்துல தூங்குறேன். 4 மணி நேரம் தான் தூங்கலாம், மற்றபடி இதாக இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் பி அவைலபிள் ஃபார் யுவர் சப்ஜெக்ட்ஸ். சார் 4 மணி நேரம் தான் தூங்கணும்னு சொன்னாரா, இல்லை 4 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல தூங்காதுன்னு இல்லை சொல்லி? ஒரே அப்படி கிடையாது. ஒரே இடத்துல தூங்கக்கூடாது. ஒரு நாள் வேற இடத்துல தூங்கணும். சரி. எங்கே தூங்கினாலும் இரவு 4 மணி நேரம் தான் தூங்கணும். பகல்லையும் தூங்கக்கூடாது. பகலில் தூங்க அப்படி தான் இருக்கணும். இருந்தாங்க இன்னைக்கு சயின்ஸ் வந்து மினிமம் ஸ்லீப் ரிக்வயர்டு 6 hours சொல்லுதுங்க. 8 7 hours hours 8 hours-னு 8 hours சொல்கிறாங்க. அது இல்லைன்னா உனக்கு வந்து கஷ்டம்ன்றாங்க. நேரு இருந்தார், அவர் 4 மணி நேரம் தான். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம்ட்டு அவர்கிட்ட சொல்லும்போது அது கிரிமினல்பார். அவர் 78 வயசு வரைக்கும் இருந்தார். இப்போ பிரதமர் மோடிஜி இருக்கார், நரேந்திர மோடிஜி. அவர் தூங்குறாராங்கிறதே கேள்விக்குறி. ஆமாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் ஆல்வேஸ். அவர் அயோத்தியா பிரதிஷ்டைக்கு முந்தின நாள் நான் அவரை ராமேஸ்வரத்தில் சந்தித்தேன். பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது எனக்கு. கடும் விரதத்தில் இருக்கார். ராமகிருஷ்ணா மடத்தில் தரையில் தான் படுத்துட்டு இருக்காரு. சோர்வு இல்லையே. சோர்வு இல்லை. யார் முன்னிலையில் ஒரு இலக்கு இருக்கு, ஒரு முக்கியமான இலக்கை ஒருவன் நிச்சயித்தால் அது அவனை தூங்க விடாது, அவனை சோர்வடைய விடாது. கலாம் ஐயா சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், தூங்க விடாமல் இருப்பதே அது கனவு. உன்னுடைய கனவு என்பது நீ கண்களை மூடிக்கொண்டு காண்பதல்ல, உன் கண்களை மூட விடாமல் உன்னை துரத்துவது தான் நல்ல கனவு அப்படிம்பார் அவர். ஸோ அது மாதிரி இருக்கிறார்கள். அம்மா எங்கள் அம்மாலாம் இப்போ 96 வயசு ஆகுது எங்கள் அம்மாவுக்கு. இன்றைக்கும் விட்டா கிச்சனில் வேலை செய்ய போவாங்க. இப்போ முடியாமல் போச்சு. இல்லைன்னா நான் 4 மணி நேரம் தூக்கம்தான். அதுக்கு மேலே அவங்க தூங்கி நான் பார்த்ததில்ல. அவ்வளோதான். பூ போல் படுப்பாங்க, பூ போல் எழுந்துக்குவாங்க. அது மாதிரி அவங்க மத்தியானம் படுத்து நான் பார்த்ததே கிடையாது. அப்போ எங்கே கிடைக்குது இந்த எனர்ஜி? வேலையிலேருந்து எனர்ஜி கிடைக்குது. தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஒர்க் என்பதை நான் வந்து பெரிய மேனேஜ்மெண்ட் புத்தகங்கள்லேருந்து தெரிந்து கொள்ளவில்லை. எங்கள் அம்மா கிட்டேருந்து, எங்கள் அக்கா கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி எங்கள் அப்பா கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் மனைவி கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி எத்தனையோ பெண்கள் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிட்டேன். சார் பல குடும்ப தலைவிகள் வந்து பெண்மணிகள் நல்ல அருமையான தலைவிகளாக இருக்காங்க. குடும்பத்தை அந்த அவங்க இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து வழிநடத்தப்படாது. அவ்வளவு வந்து டேலண்டட். அவங்களுக்கு குடும்பத்தை அவள் வீட்டை விட்டு செல்லும் போது வீட்டின் வெளிச்சமும் அவளோடு விடைபெற்று கொண்டு சென்றது. அவதான் வெளிச்சம், வீட்டுக்கு வெளிச்சம். அது மாதிரி இருக்கு. அப்போது அந்த தூங்காமை என்பது சோர்வில்லாமல் இருப்பது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பவும் சொல்கிறார் கல்வி. இங்கே எஜுகேஷன் கட்டாயமாக வேணும். ஒரு வணிகனுக்கு வந்து எஜுகேஷன் இல்லாமல் இருக்கவே கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிற எஜுகேஷன் காலேஜில் போய் படித்து வாங்குகிற பட்டம் அல்ல. படிப்பறிவை பற்றி சொல்லலாம். ஆமாம், படிப்பறிவை பற்றி சொல்லுடைய வணிகத்துக்கு தேவைப்படும் அறிவு அதை தாராளமாக இப்போ நீங்கள் தருவித்து கொள்ளலாம். எந்த மொழியிலும் நீங்கள் தருவித்து கொள்ளலாம்ன்ற மாதிரி இன்னைக்கு இருக்குது. சூழல் மாதிரி இருக்கு. சூழல் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ வசதி இருக்குது. ஸோ முதல்ல தூங்காமை பார்த்தோம், சோர்வு இல்லாமல். அப்புறம் கல்வி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது பிஸ்னஸ் சம்மந்தமான கல்வியாகவே வச்சுக்கலாம். அது எந்த மொழியிலையும் அதை நம்ம இப்போ தருவித்து கொண்டு அதை படித்து கொள்ள முடியும் இல்லையா? அது மாதிரி ஒரு நீங்கள் முந்தியெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி டச் ஆஃப் தி பட்டனில் என்ன தகவல் வேண்டுமானாலும் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் துணி உடைமை, தூங்காமை, கல்வி, துணி உடைமை. எதுக்கும் வந்து அஞ்சக்கூடாது. அங்கே அஞ்சாமைன்னாரு, இங்கே துணி உடைமைங்கிறார். பயப்படாமல் இருப்பது ஒன்று, தைரியமாக இருக்கிறது ஒன்று. அது வந்து இந்த மன துணிவுங்கிறது வந்து உள்ளுக்குள்ளேருந்து வருது. உள்ளுக்குள்ளே எதனால் வருது? சோராதிருப்பதால், தேர்ந்த கல்வி கற்பதால் அந்த துணிவு வருகிறது. நமக்கு தெரியும் இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியும். அதை நம்மளால் தடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்ன நேரப்போகிறதுங்கிறது தெரியும். எது சிறந்த கல்வி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நெய்தர் பி சர்ப்ரைஸ்ட் நார் ஷாக்ட் பை எனிதிங். அதுதான் சரியான கல்வி. ஓகே, யோசிச்சு பாருங்க. அந்த நிலையை ரீச் ஆகணும். எதை பார்த்தாலும் சர்ப்ரைஸ், அதிர்ச்சியும் இருக்கக்கூடாது, ஆகாம ஆச்சரியமும் இருக்கக்கூடாது. ஆமாம், உங்களுடைய படிப்பறிவு. ஆமாம், அதுதான் கல்வி. குருநாதர் கேட்பார், மனைவி டாக்டர், கணவர் டாக்டர், அவங்களுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு 102 ஃபீவர் வருது.
2 பேரும் கிளினிக்கை மூடிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. இது ஒரு கல்வியான்னு அது கல்வியாக சொல்கிற பெரிய சர்ஜன். ஆமா. ஆனால் அவருடைய மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஆ அவர் கை நடுங்குச்சுன்னா நடக்கக்கூடாது. எது நடக்கிறதோ அதை நம்மால் தடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க நம்ம கற்றுக்கொள்வது தான் துணி உடைமை. உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கக்கூடாது, அதிர்ச்சியும் இருக்கக்கூடாது. அம்மூன்றும் தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இந்த 3 அம்சங்களும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படிங்கிறார். இந்த நிலத்தை ஆள்பவனுக்கு, அதாவது தலைமை பொறுப்பில் இருப்பவனு. தலைமை என்பது ஒரு பதவி அல்ல, ஒரு பொறுப்பு. செயல் ஆற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு. அப்படி இருந்தோமானால் அவனுக்கு அது அங்கே எஞ்சாமைனர் முந்தின குரலில் பஞ்சமே இல்லாமல் இருக்கணும் அந்த 4. இங்கே அது அவனை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் இந்த 3 பண்புகளும் அப்படிங்கிறார். ஸோ இதை மனதில் கொண்டு வணிகர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். வணிகத்தை வளர்ப்பது மட்டுமல்ல வணிகம். வணிகன் தன்னை உயர்த்தி கொள்வது அவனுடைய வணிகத்தை உயர்த்துவதில் ஒரு அங்கமாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நல்ல அருமையான செய்தியை இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க சார். அது தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்விலும் சிறந்த பதிவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்வோமாக. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம்.